யாத்திராகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 24, 25 வசனம். யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 24, 25 வசனம். அப்பொழுது பார்வோன் மோசேயை அழைப்பித்து, நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். உங்கள் ஆடுகளும் மாடுகளும் மாத்திரம் நிறுத்தப்பட வேண்டும். குழந்தைகள் உங்களுடன் போகலாம். குழந்தையும் உங்க பிள்ளை, நீங்க கேட்ட மாதிரி உங்க மனைவி, உங்க பிள்ளைங்க, குழந்தைங்க எல்லாத்தையும் கூட்டு போங்க. குழந்தைக்கு போனா ஏதாவது பிரச்சனை ஆயிருன்னு சொன்னாரு. இப்ப மனசு மாறி குழந்தையும் கூட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில எல்லாத்தையும் கூட்டு போங்க. உங்களுடைய ஆடு மாடுகள் இங்கே இருக்கட்டும். தொழிலில் பிஸ்னஸ்ல கை வைக்கிறான், இதை வச்சுட்டு போனா அங்க போய் ஏதோ வாங்கிச்சிடும். மீண்டும் தொழிலை தேடி நினைச்சணும் வரணும், தொழிலை தேடி வரணும். அப்போ பாருங்க, அவன் அதுல கை வைக்கிறான். அதுல கை வச்சு இதெல்லாம் எங்க விட்டுட்டு போங்க, இதை விட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அநேகரை வேலையை காண்பித்து ஆராதிக்க முடியாதபடி தடை செய்கிற காரியம். ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு வரல அப்படின்னா நினைச்ச முடியாது, வேலையில இருக்க முடியாது. சர்ச்சை முக்கியமா, ஆராதனை முக்கியமா, வேலை முக்கியமா? ஒரு பெரிய கேள்வி நமக்கு முன்னாடி எழும்புது. அவன் நம்மளை தடை செய்வதற்கு அவனுடைய தொழிலை காண்பித்து, வேலையை காண்பித்து, காரியத்தில் ஆராதனையா உன் தொழிலா, ஆராதனையா உன் வேலையா அப்படிங்கிற காரியத்தை காண்பித்து அவன் நம்மளை முடக்க பார்க்கிறா. ஆண்டவருடைய பிள்ளைங்க இந்த அனுபவத்துக்கு வந்த பின்பு நம்ம சூஸ் பண்ற வேலை, சூஸ் பண்ற தொழில் பரிசுத்த ஓய்வு நாளை ஆராதனைக்கு தடையில்லாத தொழிலாய் நம்ம சூஸ் பண்ணணும். ஆமென். தடையில்லாத வேலையாய் சூஸ் பண்ணணும். அந்த காரியத்தை கர்த்தர் நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். சூஸ் பண்ற வேலை, அதற்கேற்ற காரியங்களை நாம் தெரிவு செய்ய வேண்டும். காரியத்தில் நிற்கணும். வேலையில ஜாயின் பண்ணுகிற பொழுது நம்முடைய ஒரு கண்டிஷன், அவங்க நிறைய கண்டிஷன் சொல்லுவாங்க, எல்லாத்துக்கும் நாங்கள் ஓகே, ஆனால் எங்களுக்கு ஒரே ஒரு கண்டிஷன், பரிசுத்த ஓய்வு நாளின் ஆராதனை எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஓய்வு நாளின் ஆராதனை எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதற்கு நான் கடந்து போகணும் என்பதில் உறுதியாக இருக்கணும். இந்த வசனத்தில் 2 காரியம் இருக்கிறது. முந்தின காரியம் ஆடு மாடு அவங்க தொழிலுடைய காரியம். விசுவாச தொழிலை கை வைப்பான். அதை தாண்டி மீறி கர்த்தருக்காக வைராக்கியமா எழுந்து நிற்கிற ஆராதனையில கர்த்தர் பிரியப்படுகிறார். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். என்ன நடந்தாலும், வேலையே போனாலும் பரவாயில்ல, வருமானம் தடைபட்டாலும் பரவாயில்ல, நான் கர்த்தரை ஆராதிப்பேன். ஆமென் சொல்லுங்க. அந்த அனுபவத்துகளை கடந்து வருகிற ஆராதனை கர்த்தர் உங்களுக்காக எழுந்தருளுவா. அதோடு கூட இந்த வசனத்தில் இருக்கிற என்ன ஒரு ஆழம். அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிப்போம். அதற்கு மோசே, நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு படைக்கும் பலிகளையும் சர்வாங்க தகன பலிகளையும் எங்க கையில கொடுக்கணும். எப்ப நாங்க அதை வச்சுதான் கர்த்தருக்கு பலி செலுத்த முடியும். எங்க ஆடு மாடுகளை கொண்டு போய் அதை வைத்துதான் எங்கள் மிருக ஜீவன்கள் எங்களோடு வரணும். ஒரு குழம்பும் பின் வைக்க கூடாது. எங்கள் கர்த்தருக்கு நாங்கள் ஆராதனை செய்ய போகிறோம், பலி செலுத்த போகிறோம். அங்கே போய் நாங்கள் எதை பலி செலுத்தணும் எங்களுக்கு தெரியாது. அதில் இருக்கிற நல்லதாக பார்த்து சூஸ் பண்ணி எங்களுடைய ஆசாரியத்தை காண்பித்து நாங்கள் அந்த காரியத்தை நாங்கள் பலி செலுத்தணும். எனவே அதை நாங்கள் விட்டுட்டு போக முடியாது. எல்லாத்தையும் நாங்கள் கொண்டு போனாதான் நாங்கள் போகிற நோக்கமே பலி செலுத்த தான் போகிறோம். பலி செலுத்துவதான் ஆராதனை. நாங்கள் போகிற நோக்கமே ஆராதனை செய்வதற்கு தான் போகிறோம். அப்போ ஆராதனை செய்வதற்கு ஆராதனைக்குரிய பொருட்கள் இல்லாமல், பலி செலுத்தக்கூடிய பொருட்கள் இல்லாமல் நாங்கள் ஆராதிக்க போக முடியாது. பலி செலுத்துகிற காரியத்தை எங்க கையில கொடுக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. பலி செலுத்துகிற ஆராதனைக்கு வருகிற பொழுது பலி செலுத்தப்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. பலி செலுத்துவதற்கு தான் ஆராதனைக்குள்ள வருகிறோம். ஆமென். வருகிற பொழுது எல்லாரும் 2 ஆடு, 2 மாடு, 2 புறா குஞ்சு எல்லாம் வாங்கிட்டு அப்படியே உள்ள வரிசையா வரணுங்கிறது பழைய ஏற்பாட்டு காலத்தினுடைய முறைமை, பழைய உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கையில கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி நமக்காக பலி செலுத்தி, நமக்காக எல்லா காரியத்திலையும் பலி செலுத்தி கர்த்தர் மீட்டெடுத்து, இந்த புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் நம்மிடத்துல பலியை கர்த்தர் விரும்புகிறார். ஆமென்.
எந்த பலியை கர்த்தர் விரும்புகிறார்? அதை நான் வாசிக்க கேட்ட சங்கீதம் 50வது சங்கீதம், அந்த வாசிக்க கேட்ட 50வது சங்கீதத்தை நீங்கள் வாசிக்கிற பொழுது அங்க பாருங்க, கர்த்தர் அந்த காரியத்தை சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், நல்லா கவனிக்கணும். உன் பலிகளின் நிமித்தம் உன்னை கடிந்து கொள்ளே, தகன பலிகள் எப்பொழுது எனக்குள்ளதாக இருக்கிறது. உன் வீட்டிலிருந்து காளைகளையும் உன் தொழுவத்திலிருந்து ஆட்டுக்கடாக்களையும் நான் வாங்குவது இல்லை. சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்கள் ஆயிரமாய் திரிகிற மிருகங்களும் என்னுடையவைகள். நல்லா கவனிக்கணும், எல்லாம் என்னுடையவைகள். நான் பசியா இருந்தா எப்ப நான் உன்கிட்ட கேட்க மாட்டேன். அர்த்தம் சொல்றா, நான் பசியா இருந்தா என் பசியை ஆற்றுவதற்கு எனக்கு இந்த பலியை செலுத்து என்று நான் உன்னிடத்தில் கேட்க மாட்டேன். காரணம் எல்லாம் என்னுடையது. ஆமென், அல்லேலூயா. பூமியும் அது நிறைவோ என்னுடையது. நான் எருதுகளின் மாம்சத்தையோ ஆட்டுக்கடாலின் ரத்தத்தையோ குடிப்பேனோ. நிறைய பிசாசு ரத்தத்தை குடித்து கொண்டிருக்கிறது. நிறைய காரியம் ஆட்டுக்கடாலின் ரத்தத்தை, அநேக காரியங்களை பலி செலுத்தி அதனுடைய ரத்தத்தை குடித்து அநேக காரியங்களை செய்கிறது. கர்த்தருடைய வார்த்தை தெளிவாய் சொல்கிறது, நான் எருதுகளின் மாம்சத்தை புசித்து ஆட்டுக்கடாலின் ரத்தத்தை குடிப்பேனோ. கர்த்தர் நம்மிடத்தில் கேட்கிற பலி, நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனையை செலுத்து. தேவ சமூகத்தில் வருகிற பொழுது பலி செலுத்தும் ஆராதனையில் மனதார கர்த்தரை ஸ்தோத்தரிக்க அழைக்கப்படுகிறோம். ஆமென், ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை ஆராதிக்கணும், நல்ல ஸ்தோத்தரிக்கணும். உள்ள வருகிற பொழுது ஆராதனை அப்படின்னா குழந்தைய போல மாறிடணும். நல்லா விட்டு கொடுக்கணும். நல்லா விட்டு கொடுத்து, என்னை ஆண்டவர் இதுவரைக்கும் நடத்தி இருக்கிறார், இதுவரைக்கும் என்னை பாதுகாத்து இருக்கிறார் என்று தேவ சமூகத்துக்குள்ள முழுமையாய் ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி கர்த்தரை ஆராதிக்க அழைக்கப்படுகிறோம். புதிய ஏற்பாட்டு காலத்தில் செலுத்துகிற பலி வேற எண்ணத்தை உன்னிடத்துல கர்த்தர் கேட்கிறாவ, எண்ணத்தை கேட்கிறா. கர்த்தர் வேற ஒரு பலியும் கேட்கல. நீ கேட்கிற பலி தேவனுக்காக முழு இருதயத்தோடு அவரை ஆராதிக்கிற ஆராதனை, தேவ சமூகத்தில் ஸ்தோத்தரிக்கிற ஸ்தோத்திர பலி, தேவ சமூகத்துக்குள்ளாக நீ ஒப்பு கொடுக்கிற பொருத்தனையின் பலி, சர்வாங்க தகன பலியாய் உன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும், என்னை அர்ப்பணிக்க வேண்டும். இதுதான் கர்த்தர் விரும்புகிற ஒரு பலி. இந்த பலியை செலுத்துகிற ஒரு ஆராதனையாய் நாம் தேவ கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கணும். ஆமென், அல்லேலூயா. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமை படுத்துகிறான், அவன் தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரத்தினால்தான் கிருபை பெருகும். ஸ்தோத்திரத்தோடு கூட தேவ சமூகத்துக்குள்ள கடந்து வரணும். சங்கீதம் 96 சங்கீதம் 8 வசனம், சங்கீதம் 96 8வது வசனம். கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி, கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து பிரகாரங்களில் பிரவேசிக்கணும். ஆலயத்துக்கு வருகிற பொழுது உற்சாகமாய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும், உற்சாகமாய் காணிக்கை பலியை கர்த்தருக்கு செலுத்தணும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாவற்றையும் கர்த்தர் பலி செலுத்தி விட்டார். எனவே காணிக்கை பலியும் செலுத்த வேண்டியது இல்லை, அதையும் கர்த்தர் செய்துட்டார் அப்படின்னு இன்னைக்கு அநேகர் சொல்லுகிற காரியங்களை பார்க்கிறோம். நல்லா கவனிக்கணும். தேவ சமூகத்தில் வருகிற பொழுது உற்சாகமாய் பெஸ்டானதை கர்த்தருக்கு கொடுக்கணும். ஆமென். எபிரேயரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். எபிரேயரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பலி செலுத்தும் ஆராதனை தேவ சமூகத்துக்குள்ளாக ஸ்தோத்திர பலிகளை இட்டு தேவ சமூகத்துக்குள்ள நன்றி பலிகளை ஏறெடுத்து தேவ சமூகத்துக்குள்ள சர்வாங்க தகன பலியை அர்ப்பணிப்போடு நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுத்து
கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்திலிருந்து கர்த்தருக்காக உற்சாகமாய் கொடுத்து கர்த்தருக்கு பலி செலுத்துகிற ஆராதனையில கர்த்தர் பிரியப்படுகிறார்.